இன்னைக்கு காலையிலேருந்தே கிளைமேட் நல்லா இருந்துச்சு. மதியத்துக்கு மேலே நல்லா மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எப்படி சாயந்தரமா டீ குடிக்கும் போது சூடாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நேற்றே பால் பாயசம் செஞ்சதை பார்த்துட்டு எங்கள் ஆளு பஜ்ஜி போண்டா ஏதாவது சுட்டுருக்காங்கன்னு சொன்னதுனால சரி இன்னைக்கு ஆனியன் போண்டா செய்யலான்னு அந்த முயற்சியில் தான் இறங்கிட்டேன். பஜ்ஜி கூட இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 தடவை போட்டிருக்கேன். ஆனியன் போண்டா இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லையா. யூடியூப் ஓப்பன் பண்ணி ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டு அதில் உள்ள மாதிரி தான் செய்ய ஆரம்பிச்சேன். எல்லாருமே இந்த ஆச்சி இல்லைன்னா சக்தி மசாலா செஞ்சால் நல்ல வரும்னு சொன்னாங்க. என் நேரத்துக்கு அது ரெண்டுமே கடையில் இல்லை. கடலமா உள்ள சரி இருக்குது, இதே வாங்கிட்டு வந்து செய்ய ஆரம்பிச்சாச்சு. மாவு வந்து முதல்ல நிறைய போட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும்னு சொன்னாங்க. அது மாதிரி வெங்காயத்தில் ஃபஸ்ட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணிலாம் வரைஞ்சதுக்கப்புறம் அப்புறமா செய்ய சொன்னாங்க. நானும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். அப்புறமா தான் ஞாபகம் வருது, இந்த கருவேப்பிலை, இஞ்சி, கொத்தமல்லி, பெருஞ்சீரகம்லாம் வச்சிருந்தோம், எதுவுமே போடல. அப்புறம் மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் போட்டு கலந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்ததுனால ஃபஸ்ட்டு பேஜ் வழக்கம் போல கருகி போச்சு. ஆனால் 2வது தடவை போடும்போது தீயை நல்ல சிம்மில் வச்சுட்டு சிம்மிலேயே வேக விட்டேன்னா அடுத்த பேஜ் நல்லா சூப்பராக வந்துச்சு. அப்படியே சைடில் டீயும் போட்டாச்சு. என் பசங்க இந்த ஆனியன் போட்டாலும் சாப்பிட மாட்டாங்களா, அதனால அவங்களுக்கு இன்னைக்கு பிஸ்கெட்டை வாங்கி கொடுத்தாச்சு. நான் எங்கள் 2 பேருக்கு வர மாதிரி கொஞ்சமாக தான் போட்டிருந்தேன், நிறைய செஞ்சு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. நான் செஞ்ச டிஷ்லையே கரெக்டான அளவு செஞ்சு ஃபுல்லாக காலியானது இது மட்டும்தான்.